குளோபல் வார்மிங்னால சைக்ளோன் எப்படி ஃபார்ம் ஆகுது இது புரியுற மாதிரி கிளியரா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா நீங்க ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல போய் நின்று அங்க இருந்து மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வானம் தெரியும். மேல பார்க்கும்போது எதுவுமே இல்லாம வெறும் வானம் மட்டும் தெரியும் போது ஆனா இன்பிட்வீல்ல நிறைய இருக்கு. அதுதான் ஏர். இந்த ஏர் தான் வந்து அட்மாஸ்பியர்னு சொல்லுவாங்க. இந்த அட்மாஸ்பியர் எர்த் சர்ஃபேஸ் ஒரு இன்ச் ஸ்கொயர் ஃபீட்டுக்குமே 14.7 பவுண்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அட்மாஸ்பிக் பிரஷரை வந்து மொத்தம் நம்ம ரெண்டு டைப்பா சொல்லலாம். ஒன்னு ஹை அட்மாஸ்பிக் பிரஷர், இன்னொரு லோ அட்மாஸ்பிக் பிரஷர். ஹை அட்மாஸ்பிக் பிரஷர் என்ன, அட்மாஸ்பியர்ல இருந்து வர காத்து கீழே பட்டு செதறும். சோ இதனால எந்த ஒரு சைக்ளோனும் ஃபார்ம் ஆகுது. இந்த ஹை அட்மாஸ்பிக் பிரஷர் இருக்கிற இடத்துல எந்த ஒரு மேகமும் இல்லாம வானம் வந்து கிளியரா நமக்கு தெரியும். காத்தோட வேகம் வந்து ஓரளவுக்கு அதிகமா இருக்கும். சோ லோ அட்மாஸ்பிக் பிரஷர் இதுக்கு தான் குளோபல் வார்மிங் காரணமாகுது. அதாவது குறைந்த காற்றழுத்த தாழ்வு. இது எப்படி சூரியன்ல இருந்து வர ஒளி வந்து எல்லா இடத்துலயுமே ஈக்குவலா படாம ஒரு இடத்துல அதிகமா படுது. இந்த அதிகமா படுற இடத்துல என்ன ஆகும்னா அந்த ஏர் வந்து ஹீட் ஆகி மேல போகுது. அதுல இருக்க வாட்டர் மாலிகுலும் ஹீட் ஆகி மேல போகுது. சோ இப்படி ஹீட் ஆகி மேல போகும்போது இன் பிட்வீன் வந்து அந்த இடம் வந்து காலி ஆகுது. சோ மேல இருந்து வர காத்து கீழே பட்டு செதறாம உள்ளுக்குள்ளே சுத்துது. சோ உள்ளுக்குள்ளே சுத்தி திரும்ப அந்த காத்து மேல போகுது. சோ இப்படி மேல போகும்போது இது சைக்ளோனா ஃபார்ம் ஆகுது. ஹெவியா மழை பெய்யுது. இப்படிதான்